மீட்பராம் இயேசுவை நோக்கி காலை ஜெபம். உலகின் அரசரே, எம் இறைவா, உலகம் தராத அமைதியை தந்துவிட்டு சென்ற இயேசுவே, உலகம் தராத அமைதியையும் சமாதானத்தையும் நீடிய ஆயுளையும் பொறுமையையும் நோயிலிருந்து விடுதலையும் கட்டளையிட தகுதியானவர் நீர் ஒருவரே சாமி. ஆற்றல் உள்ளவரும் நீரே. இதோ உம் பாதத்தில் இந்த காலை பொழுதில் வந்து அமருகிறோம். இந்த நாளை கூட எங்களுக்கு கூட்டி கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த புதிய நாளில் நாங்கள் கையிட்டு செய்கின்ற அத்தனை காரியங்களையும் நீரே வாய்க்க பண்ணும். ஆண்டவரே, நீர் எத்துணை இனியவர் என்பது சுவைத்து பார்த்தவர்களுக்கு மட்டுமே தெரியும் சாமி. இதோ உம்மை சுவைத்தவர்களாக, உம்மை சுவைப்பதற்கு தெரிந்து கொள்வதற்காக இறையாட்சி பணியை ஆற்றி கொண்டிருக்கக்கூடிய நற்செய்தி பணியாளர்கள் ஒவ்வொருவரையும் முத கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நற்செய்தி அறிவிப்பவருடைய கால்கள் எத்துணை அழகானது என்று சொன்ன தெய்வமே, இதோ நற்செய்தி அறிவித்து கொண்டு இருக்கக்கூடிய போப்பாண்டவர்கள், கர்தினால்கள், ஆயர்கள், பேராயர்கள், குருக்கள், கன்னியர்கள் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களும் எத்தனையோ பேர் நற்செய்தி பணியை ஆற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவரையும் உமது கரத்தில் கொடுக்கிறோம் சாமி. அவர்கள் ஒவ்வொருவரையும் நீரே ஆசீர்வதித்து வழிநடத்தும். அவர்கள் செய்யக்கூடிய, அவர்கள் போதிக்கக்கூடிய அந்த பணி, அவர்கள் விதைக்கக்கூடிய விதை ஒன்று கூட முளைக்காமல் போகாதபடிக்கு நீர் பாதுகாத்து வழி நடத்தும் அப்பா. சகல அதிகாரங்களையும் உடையவர் நீர். உம் வாக்கு செல்லக்கூடிய இடங்களில் எல்லாம் நீரே அதை வாய்க்க பண்ணும். உம்மை நம்பி உம் பாதம் வந்து அமர்ந்திருக்கக்கூடிய உங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அவர்கள் வேண்டுவதற்கும் கேட்பதற்கும் மேலாய் செய்யக்கூடியவர் நீரே. அவர்களுடைய உள்ளத்தில் ஏக்கங்கள், கவலைகள், கண்ணீர்கள் ஒவ்வொன்றையும் நீரே சந்தித்து அதற்கு தக்க பதிலை தர வல்லவரும் நீரே. எங்களுடைய குடும்பங்களில் இருக்கக்கூடிய எத்தனையோ கவலைகள், எத்தனையோ கண்ணீர்கள், எத்தனையோ நோய்கள், திருமண தடைகள், குழந்தையின்மை, விவசாயத்தில் தடை, வருமானத்தில் தடை, வரக்கூடிய வருமானத்தில் ஆசீர்வாத தடைகள் என்று எத்தனையோ தடைகள் இருக்கிறதப்பா. தடைகள் எல்லாம் தகர்த்தெறியக்கூடிய தெய்வம் நீர். எங்களுக்கு இருக்கக்கூடிய மன கவலைகளையும் மனதில் இருக்கக்கூடிய விசுவாச குறைவையும் நீரே எடுத்து போட்டு ஆசீர்வதித்து விசுவாசத்தின் பிள்ளைகளாக, ஆபிரகாமின் விசுவாசத்தின் தந்தையாகிய ஆபிரகாமின் மைந்தர்களாக, நாம் உமக்கு கீழ்ப்படிந்த பிள்ளைகளாக, உம்மீது விசுவாசம் கொண்டவர்களாக, நற்கருணையில் நீர் வீற்றிருப்பதை நம்பக்கூடிய பிள்ளைகளாக, நற்கருணையை உட்கொள்ளும் பொழுது என்னுடைய உடல், உள்ளம், ஆன்மா அத்தனையும் பரிசுத்தமாகுவதை உணரக்கூடிய பிள்ளைகளாக எங்களை வழி நடத்தும். நாங்கள் கையிட்டு செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களையும் நீரே ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாய் வல்லவரும் மீட்பரும் ஆகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.